சிரஞ்சீவி சார் இருக்கார்ல, தெளிவா இருப்பார். கதை சொல்லும்போது தியேட்டர் முழுக்க அவர் எங்கே உட்காந்துருக்காரு, தியேட்டரில் உட்காந்து கேட்குற மாதிரி கேட்பார். நம்ம அடுத்த டயலாக் பிடிச்சிருவார் சார். இதுக்கு தான் நீங்கள் வரீங்கன்ட்டு 100% கிளியராக இருப்பார் ரஜினி சார். கதை சொன்னோம்னா 100% நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன். 2 3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ரன்னு முடிச்சதுக்கு பிறகு படம் பண்ணுறதுக்காக 3 சிட்டிங் தொடர்ந்து போயிருக்கு. பயங்கர தெளிவாக இருப்பாங்க சார். ஸோ அவர் கதை சொல்கிற விதமும் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு சீன் சொல்கிறப்பையும் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு படத்தில் இந்த சீன் சொன்னார்னா அப்படி என்ஜாய் பண்ணி கேட்கலாம். நான் 2 பேர் கதை சொல்கிறத நான் என்ஜாய் பண்ணி கேட்பேன். சவுதி சார். சவுதி சார் மற்றவங்க கதையை நம்ம உள்ளே நிற்கும்போது, யோ ஒரு கதை சொல்லிட்டு போனாயா, இவருக்கு என்ன சார் நம்ம தமிழ் கிடையாது, வேறு மொழியிலேருந்து வந்திருக்காரு, இங்கே கற்றுக்கிட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, யோ இந்த மாதிரி அவர் சொல்கிற விதம் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். யோ அந்த மாதிரி ஒரு சீனியா, இந்த மாதிரி அந்த மாதிரியா, நம்ம சீனே வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். நம்ம உள்ளே நுழையும் போது திருப்பதி சுப்பிரமணியம் மொத்த க்ரௌட் நிற்கும். நம்ம உள்ளே வந்தது கூட அவருக்கு தெரியாது. சிற்பி, மியூசிக் டைரக்டரு, இந்த பக்கம் பார்த்தா முரளி சார், இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க, படாதவங்க, எழில் சார், சசி சார், பெருங்கூட்டம் அப்படி இருக்கும். யாரோ வந்திருப்பாங்க. யோ இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளையா ஒரு திருடன் உள்ளே புந்துருவாயா, இந்த மாதிரி சொல்லியா, இந்த மாதிரி வந்து அந்த திருடனுக்கு வேலை போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீனியா சொல்ல ஆரம்பிப்பார் சார். நம்ம சீனி தாங்க ஓடுதா, எவ்வளோ நல்லா சொல்கிறாரு சொல்லிட்டு நம்மளுக்கே அப்படியே ஆசையாக இருக்கும் கேட்குறதுக்கே. அதே மாதிரி ரீமேக் பண்ண போகிறாருன்னா இந்த படத்தை அங்கே வந்த டைரக்டர்ஸ்க்கு அதை சொல்லுவார் சார். ஒரு சிலருக்கெல்லாம், ஐயோ அந்த இடத்துல ஒரு மூடு இருக்கியா, அது மிஸ் பண்ணாமல் எடுக்கணுயா சொல்லிட்டு அதை சொல்கிற விதானம் இருக்குல்ல, அது மாதிரி ரஜினி சார் கதை சொல்கிற விதானம் சொல்லும்போதே ஆசையாக இருக்கும். அவ்வளவு ரசித்து கேட்கலாம். பட் நீங்கள் இவ்வளோ கமர்ஷியல்னு சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் சிரஞ்சீவி இப்படி கேட்பாரு, ரஜினி எப்படி கேட்பாரு. நீங்கள் வந்து நீங்கள் தயாரித்த படங்களும் கோலி சோடான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியல் மீட்டர் தான். உத்தம வில்லன் இதில் எப்படி நடுவில் வந்தது? உத்தம வில்லன் வந்து பிகாஸ் அது மெயின் ஸ்ட்ரீம் தான், பட் கமர்ஷியல் படம் கிடையாது. ஸோ அது கமர்ஷியலாக வரும்னு அவர் நம்பினார். சார் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாளாக வச்சுருக்காரு அந்த ஸ்கிரிப்டை. அவர் ஆக்சுவலி நம்ம கேட்டு போனது பர்சனலாக சொல்கிறேன் சார். அபூர்வ சகோதரர்கள் அவர் படங்களே ரொம்ப பிடிச்ச படம். தேவர் மகன் ரொம்ப பிடிச்ச படம். அவருடைய கமர்ஷியல் படங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். நானும் போஸ் வந்து பயங்கரமான கமல் சார் ஃபேன், நான் ரஜினி சார் ஃபேன். போஸ் தான் சொன்னார், இந்த காலகட்டத்தில் நம்ம கமல் சாரோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி போய் மீட் பண்ண போனப்போ நாங்கள் நினச்சதே இதுதான். ஒரு அபூர்வ சார் மாதிரி, ஒரு தேவர் மகன் மாதிரி ஒரு படம் வரணும்னு தான் விரும்பி போகிறோம். அப்போது சார் என்ன சொன்னார்னா, பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். சித்தார்த்து தான் தம்பி. வேல் நாயக்கர் மாதிரி ஒரு ஆள் கிளம்பி மலேசியாவில் தம்பிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வேறு எந்த கண்ட்ரி அவைலபிள் இருக்கும், லண்டனில் கூட வச்சுக்கலாம், தேடி போகிறது வேல் நாயக்கர். அவங்களுக்கு தெரியாது, இவரை சாதாரண நினச்சிட்ருக்காங்க. இவர் என்ன மாதிரி விளையாட்டு காட்டி அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்தார்னு ஸ்கிரிப்ட் சொல்கிறார் சார். சூப்பராக இருக்குது. நான் சித்தார்த்துக்கு பேசிட்டேன், அதுதான் பண்ண போகிறோம், அதுக்கான மூடு தான் போயிட்டுருக்கு. அது நான் சொன்னேனே, புதுசாக பண்ணணும், வேறு ஏதாவது செய்யணும், இந்த ஆசை உள்ளவங்களுக்கு மாறிட்டே இருக்குன்னு. அது தப்பு இல்லை. அவங்களுக்கு ஒன்றுன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு பார்க்குற படம் திடீர்னு அந்த அன்னைக்கு இண்டஸ்ட்ரியுடைய நிலமை நாளைக்கு என்னவாக இருக்கும், இந்தியில் இப்போ என்ன ஓடுது, ஹாலிவுட்டில் என்ன இருக்குது, உள்ளே தேடிட்டே இருக்காங்க. அப்போது இது பழசு, நம்ம ரிலீஸ் ஆகி வர்றப்போ இது நிற்காது. இப்போ சமீபத்தில் இப்படி ஒரு படம் வந்துச்சு, அது வேணாம், யோசிச்சிட்டே இருப்பாங்கள்ல. திருப்பி ஒரு தடவை போகும்போது இது வேணாம், வேற ஒன்று சொல்கிறேன்னு வேற ஒன்று சொன்னாங்க. அதையும் கேட்டோம். திருப்பி ஒன்று சொன்னார். அப்புறம் போஸ் வந்து என்ன சொன்னார்னா, இந்த கதை அவர் சொல்லி ஓகே பண்ண டயத்தில் என்கிட்ட என்ன சொல்லிட்டார், என்ன பிடிச்சிப்பாரு எப்பயுமே கமல் சார். நம்ம ஒரு ரசிகனாக இருக்கிறதுனால, அவர் மேலே இருக்கிற மரியாதையினால அப்படியே வந்து வாய் பார்த்துட்டு தான் நிற்போம். பிரமிப்பாக இருக்கும். அவர் சொல்கிறது எல்லாமே தேவர் மகன் எது நடந்த அனுபவங்களை பற்றி சொல்லும்போது அப்படியே வந்து நம்ம ரசிகனாக மாறி அந்த ஊரில் படம் பார்த்த ஆளாக தான் நம்ம நிற்போம். போஸ் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவர் ஸ்ட்ராங்காக, அவர் வந்து நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் அந்த ரேஞ்சுக்கு படம் பார்த்தாருன்னா இது ஓடும் ஓடாது, இது ஆகும் ஆகாது, இது கலை, இதெல்லாம் நீ வச்சுக்கோ, ஆகுமா ஆகாதா, ஓடுமா ஓடாதா, என்ன தான் வந்து படத்தில் வந்து டீட்டெயில் பண்ணியிருக்கான்ல, இது டீட்டெயிலாம் ஓகேப்பா, ஓடுமா ஓடாது தெளிவாக கேட்பார், ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார். அவருக்குள்ளேயே ரசிகன் இருக்கான், அவருக்கு பிடிச்சிருக்கு, 100% சொல்லுவார் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு. ஆனால் திருஷ்யம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நான் பாம்பேயில் இருக்கேன் ஷூட்டிங்கில், இந்த படம் எல்லா மொழியும் ரைட்ஸ் வாங்கிடலாம், 100% அப்படி இருக்கு படம், செம்ம, இந்த 20 வருஷம் இப்படி ஒரு படம் பார்க்கலன்னு புலம்புறாரு. இது கமல் சாருக்கு பண்ண சொல்லுவோன்னு நான் கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவர் படம் காட்டினார். எனக்கு கமல் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறார், தம்பி சொன்னாங்க இந்த படம் பார்க்க சொல்லி,
என்ன சார் என்ன போய் பண்ண சொல்கிறாரு? 2 ஹீரோ பேர் சொல்லி சொல்கிறாரு. அவங்க கூட பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. இது போய் பண்ண சொல்கிறாரு. சரி சார் உங்கள் விருப்பம் சார் சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீபிரியா அவங்களுக்கு போய் இந்த படம் வந்து அவங்களுக்கு கமிட் ஆகி அவங்க பாலாஜி அவங்களுக்கு பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து உத்தம வில்லன். உத்தம வில்லன் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, செட்டுக்கு கூப்பிடுவார். நான் போகமாட்டேன். சார் உங்கள் படம் சார் சொல்லுவார். ஒருவேளை படம்லாம் பார்த்த பிறகு நான் சொன்னேன், கும்கி நம்ம கும்கி கூட முழுக்க முழுக்க டேரக்டருடைய ஆளுமை அவரே பண்ணிடுவார். நம்ம படம் பார்த்துட்டு ஒரு சில டேரக்டர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவோம் சார். அவங்க மனசோடு ஒத்துப்பாங்க. நான் அப்படி இந்த படம் பார்த்துட்டு நான் எதாவது சொன்னேன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார். அது அந்த நேரத்தில் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். படம் பார்த்துட்டு போய் கரெக்ஷன் சொல்கிறேன். பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் போனால் ஷோ ஓடிட்டுருக்கு. குஷ்பு மேடம் நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு அவர் எப்பயுமே பண்ணுற மாதிரி தான். எல்லா படத்துக்கும் பண்ணுவார். அது இந்த படத்துக்கு பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சார் உள்ள செமத்தியாக ரசிக்கிறாங்க சார். ஒரு பிரேம் கூட கட் பண்ண வேணாம். இந்த படம் ஓடலன்னா நான் பிரதர் மாதிரி உங்கள் கூட தான் நிற்பேன். நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிலாம் சொல்கிறாரு. சார் நான் சொன்னேன், போஸ் சார் ஒன்றும் பண்ணிட மாட்டார்ல என்கிட்ட கேட்டார். நான் ஒரு வேர்டு சொன்னேன் சார் அவர்கிட்ட. ரொம்ப நான் நம்பினா ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிட்டா எந்தளவு ஆகிடுவேன்னா ஒரு வேர்டு சொன்னேன். அவர் வெட்டினார்னா வெடிட்டுன்னு வந்தார்னா அவர் கையை வெட்டுவனுடைய படத்தை பிரேம் கூட வெட்ட மாட்டேன் சார்னு. வெட்ட விடலை போஸே. போஸ் சொல்லிட்டாரு கண்டிப்பாக ஓடாதுங்கிறாரு. நானும் பாலாசக்தி வரலாம் டேய் சூப்பராக இருக்கடா அப்படிலாம் நினைக்காத. படமாக நல்ல படம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது மட்டும் எடிட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். அது சார் கேட்கல.